இதுவரையிலும் தேர்தல் ஆணையம் எந்த ரிஜைண்டரும் கொடுக்கவே இல்லையே. சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், அதை சொல்லுங்கள், இதை சொல்லுங்கள், இது தப்பு. நீ சொன்னதுக்கு ஆதாரம் இல்லை, இதை பாரு நான் காட்டுற ஆதாரம்னு ஒரு வார்த்தை சொல்லலையே. அதுலயே தெரியுது இல்ல, பதில் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. தேர்தல் ஆணையம் வந்து ரிஜைண்டரை கொடுக்காம இருக்கிறத பார்க்கும்போது அது உண்மைதான் நம்ம ஏத்துக்க வேண்டியதா தானே இருக்குது. நீ சொன்ன குற்றச்சாட்டு, நீ இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லி இருக்கிற, இந்த பாரு நான் வச்சிருக்கிறேன் ஆதாரம். அந்த நேரத்தில் அங்கே இல்லை, அது குற்றவாளி வந்து அந்த கொலை செய்தது நீ தான்பாங்க, கண்ணால் பார்த்த சாட்சி நான் அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் நான் அங்கிருந்தே நான் அலிபியை கிரியேட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இல்லை, நான் அங்கே இருந்ததுக்கு ஆதாரம் காட்டணும், இவங்களும் காட்டணும். இவர் காட்டிட்டார், ஒரு ஆதாரத்தை காட்டுறாரு, அது பொய்யுங்கிறத இவங்க காட்டணும். பொத்தாம்பதுகள் இப்போ நான்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், என்கிட்ட ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், வாக்கேந்திரத்தை மாற்றினா முடிஞ்சு போச்சுன்னு. அதுக்கு என்னடா ஆதாரம்னு ஒரு கேள்வி கேட்கும்போது நான் ஆதாரத்தை காட்டணும். இதுவரையிலும் நான் காட்டல, ஏன்னா எனக்கு அந்த அந்த சக்தி இல்லை. ஆனால் என்னுடைய சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த சந்தேகங்களை வந்து யாருமே எடுத்துக்கல. இன்னைக்கு அகில இந்திய அளவில் பெருசாக வந்திருக்கு. எனக்கு அந்த மாதிரி பின்னணி இருந்தால் நான் எடுத்தடுப்பிலே காட்டியிருப்பேன். இந்த மாதிரி நடக்குதுங்கிறத இது இவ்வளோ நாள் கழிச்சாது இப்போ வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க, ஆதாரப்பூர்வமாக கட்டியிருக்காங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியல. இவர் கொடுத்ததுக்கு ஆதாரமாக ஒரு இந்தியா டுடே பத்திரிகை, அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற பத்திரிகை, அதான் அதில் முக்கியம். 400 இடங்களில் 500 இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் சொன்னபோது 1000 இடங்களில் வெற்றி பெறுவார்கள் பாஜகன்னு எழுதின பத்திரிகை. அவங்களே சொல்றாங்க, அந்த மகாதேவபுரத்தில் இருக்கிற அந்த வீட்டுக்கு போய் ராகுல் காந்தி சொன்னது பூரா உண்மைன்னு அவங்க எடுத்து போட்டிருக்காங்க, அந்த செய்தியை கொடுத்துருக்காங்க. உங்க ஆதரவு பத்திரிகை